விவேக் சாரும், மயில்சாமி சார் இது. பட் இப்போ அவங்க 2 பேருமே இல்ல. ஸோ அவங்களுடைய இழப்பு வந்து எவ்வளோ பெரிய இழப்பா இருக்கு. லைக் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, உங்களுக்கு பர்சனலாவும் சரி. பர்சனலாக சொல்லணும்னா 2 சகோதரர்களையும் நான் இழந்துட்டேன் சார். துள்ளாது மனம் துள்ளும் படத்தில் நடித்த ட்ரௌசர் பாண்டியன்னு ஒருத்தர், பாரி வெங்கட் பேருந்து விபத்தில் இறந்துட்டார். அவர் இறப்பை கேள்விப்பட்டுட்டு அவரும் அவர் தந்தையும் போயிட்டு 1 லட்ச ரூபா காசோலை செக்கு 1 லட்ச ரூபா செக்கு கொடுத்தாரு. நான் அவர் அரசியல் வந்ததுக்காக இது பேச வரல, இந்த எண்ணம் இருக்கணுன்றேன். வர்ற படங்களில் தான் நம்ம போய் பண்ணுறது சார். இப்போ கேட்டாங்கன்னா போவோம், ஆனால் கூப்பிட்ற படத்தை ஆடிஷன், இப்போ கூட சமீபத்தில் ஆடிஷன் போய் நடிச்சுட்டு வரேன். இப்போ இத்தனை படம் நடிச்சுட்டா என்ன இவங்க வந்து நம்மளை வந்து ஆடிஷன் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்கு லைவா காக்காவை கூப்பிட்டு ஷார்ட் பண்ண, அது எப்படி காக்காவை வர வச்சது? நான் கூப்பிட்டா அந்த அதில் வரும். பேசுனீங்கன்னா என்ன சொல்லி கூப்பிட்டு? அவசரம் வான் கூப்பிடுறது தான் சார். பழைய காமெடி நடிகர்களில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வடிவேல் சார் மட்டும்தான் இப்போ ஒன்றும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டீமை வந்து சரியாக பார்த்துக்கிறது இல்லை, மறுபடியும் உள்ளே கொண்டு வரது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன? உலகத்தில் மனிதன் பிறக்கிறவன் யாரை நம்பியும் பிறக்கல சார். அவன் உழைப்பில் அவன் திறமையில் அவன் தான் இது பண்ணுறான். அப்புறம் எது இங்கே என்ன டீம் என்ன இருக்குது இதில்? மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட நம்ம கான்வர்சேஷனில் காமெடி நடிகர் திரு காக்கா கோபால் அவர் தான் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போது தில் படம் அனுபவம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. விவேக் சாரும், மயில்சாமி சார் இது. பட் இப்போ அவங்க 2 பேருமே இல்லை. ஸோ அவங்களுடைய இழப்பு வந்து எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கு. லைக் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, உங்களுக்கு பர்சனலாகவும் சரி. பர்சனலாக சொல்லணும்னா 2 சகோதரர்களையும் நான் இழந்துட்டேன் சார். அப்படி தான் சொல்லுவேன். ஒரு உடன் பிறந்தால் தான் சகோதரர்கள்லாம் கிடையாது, உடன் பிறக்கலைனாலும் சகோதரர்கள் தான். 2 அண்ணன்களும் இழந்துட்டேன்னு தான் சொல்லுவேன். 2 பேருக்கும் நிறைய ஒத்துமை உண்டு. 2 பேரும் மிமிக்ரி பண்ணுவாங்க. ஆமாம். 2 பேரும் நல்லா ஸ்பாட்டில் க்ரியேட் பண்ணுவாங்க. என்ன விவேக் சார் படித்தவர், இவர் படிக்காதவர், அவ்வளோதான் வித்தியாசம். டிஃப்ரெண்ட் இவ்வளோதான். அவரும் எவ்வளோ உதவி கேட்டு போகிறவங்களுக்கும் உதவி பண்ணுவார், இவரும் உதவி கேட்டு போகிறவங்களுக்கும் உதவி பண்ணுவாங்க. அது மாதிரி 2 பேருக்குள்ள நிறைய ஒத்துமை உண்டு. ஹெல்பிங் டெண்டன்சி நிறையா இன்னும் இருந்திருந்தா நல்லா. அவர் இருந்திருந்தா என்ன சார், இப்போதான் ஓரளவுக்கு அவங்க செட்டில் ஆயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நிறைய செய்வாங்க. அவங்க வந்து ஒரு ஏஜ் ஆக ஆக தான் மனிதர் மெச்சூரிட்டி ஆகணும். கரெக்ட். ஆகும்போது தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இன்னும் இதுதான் உண்மை. இப்போ நானே எடுத்துக்கன்னா, எனக்கு இன்னும் வயசாக தான் எனக்கு ஒரு உண்மை தெரியும். நான் யாரையும் குறை சொல்லலை, என்ன நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அளவுக்கு மீறி பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பார்ப்போம்? கடவுளை தேடி ஓடுவேன். அப்பதான் இது உண்மை. கடவுள்கிட்ட போகும்போது என்ன தோணும்? கடவுள் என்ன சொல்லுவார்? போதும், எல்லா உலகத்தில் இருக்க எல்லா இனத்துக்கும் எல்லாத்துக்கும் நான் 100 ரூபா சம்பாதிக்கிறியா, 40 ரூபா ஒரு 10 ரூபா இல்லாதவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. எல்லா சமுதாயத்திலையும் கரெக்டாக, எல்லா கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் எல்லாத்துலேயும் சொல்கிறோம், பௌத்தம் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க சார். எல்லாத்துலேயும் அப்படி சொல்லும் போது அதுக்கப்புறம் ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நமக்கு போதும். போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோன்றது எல்லாரும் சொல்லலாம் வாயில், ஆனால் சுயநலம் தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வாரிசுங்களுக்கு அவன் கஷ்டப்பட்டு பேசிக் என்ன தேவையோ அது இருந்தால் போதும் சார். இருக்க வீடு, அவன் போயிட்டு வர படிப்பு செலவு படித்து முடிச்சுட்டான்னா அவன் சம்பாதிக்க அவன் காலில் மூடி வரட்டும். அவன் திறமையாக இருக்கான். அப்பா அம்மா சொத்தை வச்சுக்கிட்டு அவன் அதை மெயின்டைன் பண்ணி என்னத்தை பண்ண போகிறான்? அது மாதிரி அவங்களாம் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர்கள், இன்னும் கொஞ்சம் நிறையா மக்களுக்கு நல்லது செஞ்சிடுவாங்க. இதுதான் உண்மை. நான் கேப்டனையும் அதான் சொல்லுவேன். அவரோட மரணம்லாம் கடவுள் வந்து பிரிச்சுட்டு, நமக்கு என்ன சொல்றது, பிரிச்சுட்டார். மனிதர்களாக பிறந்தா ஒரு நாள் போய் தான் ஆகணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி கொடுக்குற எண்ணத்தை எல்லாருக்கும் கடவுள் கொடுக்கறது இல்லையே, சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் உண்மை. அது பணக்காரங்களுக்கு எல்லாருக்கும் வராது, ஏழைகளுக்கும் எல்லாருக்கும் அந்த இதயம் வராது சார். அது ரத்தத்திலேயே ஊறணும். சின்ன வயசுலேருந்து வந்தால் தான் அந்த பழக்கம் வரும், பக்குவம் வரும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்,
அடுத்த இதையும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்ட். கேப்டன் சார்னால தான் இப்போட சினிமா கூட நல்ல ஒரு சாப்பாடு எல்லாருக்கும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அது 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 அவர் தான். அவர் இந்த ஜென்ரேஷனில் அவர் தான் சார் ஹீரோக்களில் வந்து சாப்பிட்டாங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவர் கூட நான் ஒரு 5 படம் பண்ணேன். அதில் வந்து உண்மையிலே வந்து அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரியே நடந்துக்க மாட்டார் சார். அது எல்லா நடிகர்களுக்கும் தெரியும். அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஹீரோவாக இருக்கும் போதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பார் சார். சின்ன பிள்ளை இது என்ன சொல்லுவோம், சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருப்பார். அது அவரோட பழகின பெரிய நடிகர்கள் நிறைய பேருக்கு தெரியும், சின்ன நடிகர்களுக்கும் தெரியும். எல்லாரும் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருப்பார். அந்த ஹீரோன்ற இதுதான் இருக்காது. கேரவேன் அது பந்தா 4 பேரை சுற்றி பாடி கார்ட்ஸ் அதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் கேஷுவலாக இருப்பார் சார். சரி, இப்போ ஒரே ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, அதான் நம்ம விஜயகாந்த் சார் எவ்வளோ பிடிக்கும் என்னன்னு தெரியும். பட் இப்போ மிஸ் பண்ணிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இவர் வந்து நம்ம இது மாதிரி இப்போ ஆக்கியிருக்கலாம், முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம், நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. அது உண்மை சார், உண்மை. கரெக்ட். அதான் இப்போ என்னன்னா, அவருடைய தம்பியா பார்க்குற திரு தளபதி விஜய் அவர் இப்போ வந்து படம் விட்டுட்டு டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு இப்போ பொலிட்டிக்கலுக்குள்ள என்டர் ஆகுறாரு. இப்போ வந்து ஒரு சைடு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் சாரை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இவரை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இவர் எப்படி எந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலில் இருப்பார் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒரு ஒப்பீனியன் சார்? சார், நான் எனக்கு அந்த கருத்து சொல்கிற அளவுக்குலாம் நான் அவ்வளோ இது ஒன்றும் கிடையாது. ரொம்ப எளிமையான ஆள் தான் சார். நான் பல கோடி ரூபாய் வருமானம் வர்ற ஒரு தொழிலை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கார் சார். ஆமாம். எனக்கு என் அனுபவத்தில் வந்து சார், அவருக்கு வந்து விஜய் சாருக்கு வந்து கொடுக்கணுன்ற, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான் சொல்லுவேன். கொடுக்கணுன்ற எண்ணத்தை கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துருக்க மாட்டார். ஹெல்ப் பண்ணணுன்ற விஷயம் அது கடவுள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு, ஒரு சிலருக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாரு. அதுவும் நான் சொன்னேன், அது பிளட்லேயே வரணும் சார், சின்ன வயசுலேருந்து வரணும். அது திடீர்னு வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், மக்களுக்கு செஞ்சுட்டு வரணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து இப்போ புரட்சித் தலைவர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் நடிகராக இருக்கும்போதுலேருந்து, சின்ன நடிகராக இருக்கும்போதுலேருந்து சார், அவருக்கே காசு இருக்காதான், 10 ரூபா தான் இருக்குமா. அந்த 10 ரூபாயில 3 ரூபாய் கொடுத்துட்டு 7 ரூபாய் எடுத்துட்டு போவார். அந்த மாதிரி பஸ்ல போவார். அந்த மாதிரி அது அந்த எண்ணெல்லாம் வந்து ஜீன்ல வரணும். அது அது வந்து அந்த மாதிரி கொடுக்குற எண்ணம் வந்து நான் ஒரு நாள் சொன்னேன், விஜய் சாரை பற்றி சொன்னேன். அப்போ வந்து ஒரு கட்சி அதெல்லாம் ஒன்று நடிகர்னா அப்போதான் ஒரு படம் ஹிட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து பெரிய பம்பர் ஹிட் படம் வந்து துள்ளாத மனம் துள்ளுன்னு ஒரு படம் சார். ஆமாம். தமிழ், மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட்டு அந்த படம். மரண ஹிட்டுன்னு சொல்லுவோம். இப்போ சொல்றீங்க பிளாக் பஸ்டரா பிளாக் காஸ்டரா ஏதோ ஒன்று. ஆனால் அந்த மாதிரி பெரிய ஹிட்டு மல்டி லாங்குவேஜில். இப்போ பேன் இண்டியான்றீங்க, பெரிய ஹிட்டு. அந்த படத்துல நடிச்ச துள்ளாத மனம் துள்ளும் படத்துல நடிச்ச ட்ரௌசர் பாண்டியன்னு ஒருத்தர், பாரி வெங்கட். நீங்க அந்த காமெடி பாத்திருக்கீங்களா? வழி சொல்லுவார். அவரு பாரி அண்ணன், அவரோட ஓன் காமெடி தான் அது. எல் சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தில் அந்த ஒரு நடித்தார். 2வது படம் சூப்பர் குட்லேயே திருநெல்வேலி படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது வர வழியில் விபத்தில் இறந்துட்டார். மங்களமேடு, அதான் பெரம்பலூர் அடுத்து ஒரு, பெரம்பலூருக்கும் தொழுதூருக்கும் நடுவில் ஒரு ஊர் மங்களமேடுன்னு ஊர். அந்த ஊரில் பேருந்து விபத்தில் இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு இது விஜய் சாருக்கு அந்த காமெடி பிடிச்சி போய், பாரி அவர் நல்லா பேசுவார், இப்போ பிடிச்சி போய் அந்த சமயத்தில் அவர் இறப்பை கேள்விப்பட்டுட்டு நேராக அவர் வீட்டில், வெஸ்ட் மாவட்டத்தில் வீடு, அந்த வீட்டுக்கு இப்போ நேராக போய் அவரும் அவர் தந்தையும் போயிட்டு, நான் அப்போ கூட இருந்தேன். 1 லட்ச ரூபா காசோலை செக்கு, 1 லட்ச ரூபா செக்கு கொடுத்தாரு. சூப்பர். உண்மை சார். அப்போவே இப்போதான் நம்ம மக்கள்லாம் மீடியாலாம் பார்க்குறோம். இதை தான் நான் சொல்ல வரேன். கொடுக்கணுன்றது அப்போ சின்ன வயசுலேயே இருக்கணும். இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு,
வந்ததுக்கப்புறம் அவர் செய்கிறாருன்றதுலாம் கிடையாது. இந்த எண்ணம் அன்னைக்கே உண்டு அவருக்கு. சூப்பர். நான் அவர் அரசியல் வந்ததுக்காக இது பேச வரல. இந்த எண்ணம் இருக்கணும்ன்றேன். நீங்க கொண்டு வந்து பார்த்ததுனால அது தெரியுது. அந்த அப்பயே 1 லட்சம்ன்றது பெரிய படம் சார். அப்ப துலாமணி எப்போ வந்த படம் அது? 1995, 96 வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ வந்த படம். 1 லட்ச ரூபா கொடுத்தாரு செக்கு. அது மாதிரி அதுவும் அவர் கூட ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு. அது ஒரு படம் தான். அது ரொம்ப பேச்சுவார்த்தையும் கிடையாது அந்த படத்துல. சீன் தனி சீன் அவருக்கு. ஆமா ஆமா. பாரு என்னன்னு அந்த சீன் தனி சீன். ஆக்சுவலா அதுல ஒரே ஒரு சீன் தான் எல்எல் சார் வச்சிருந்தார் சார். இந்த வழி சொல்ற மேட்ரு மட்டும் அது நல்லா இருக்கு இந்த பீஸ்ன்ட்டு வச்சுட்டாரு. பிரசன்னகுமார் தான் ரைட்டர். எல்எல் சார் இப்பயும் இருக்காரு. அந்த ஒரு சீனு. அதுக்கப்புறம் சரி இந்த கேரக்டர் நல்லா இருக்கு, வேற எங்கெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணா ஃபைட்ல வச்சிருப்பாரு. ஆமா. ட்ரௌசர் பாட்டி நான் யார் தெரியுமாடா அப்படின்ட்டு ட்ரௌசர் தூக்கி போட. அதுலயும் பாரு என்னன்னா ஒயிட் பெட்ரோல். அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா அவர் தான் காமெடி அடுத்து. அதுக்கப்புறம் எண்டில் ஒரு இது எடுக்கலாம்னு சொல்லிட்டு வையாபுரி சார் வந்து அதில் வந்து பொம்பளையா மாறிடுவார். அப்போ மாறும்போது ஒரு டைலாக் போடணுமே இதுக்கு என்ன வேற. அப்போல்லாம் அந்த சமயத்தில் துல்லாமனும் துள்ளு நடக்கும்போது நான் டெய்லி போவேன் அந்த செட்டுக்கு. எங்கே இப்போ சீப்ராஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, விருகம்பாக்கம், இங்கே தான் அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே தான் ஃபுல்லாக செட்டு போட்டு எடுத்தது. இந்த இடத்துல செட்டு ஃபுல் செட்டு. அந்த வழி சொல்கிற ரூட்டு விஜய் சார் போசம் சிம்ரன் சார் எல்லாம் இங்கே தான். பாட்டுக்கிட்டு எல்லாம் இங்கேயே தான் சார் செட்டு. ஆனால் அந்த பீச்சில் ஒரு சீனு வையாபுரி சார் சீனு நல்லா தான் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுறது தெரியல. இந்த இடத்துல ஒரு டைலாக் பண்ணு பாரு என்னன்னு வர சொல்லிட்டாங்க. என்ன வாடான்னு கூப்பிட்டாரு. எனக்கு ஒரு 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 அப்போல்லாம் இப்பயும் தான் ஒரு ஹியூமர் சென்ஸ் உண்டு. ஸ்பாட்டுக்கு போனால் விடுக்கிட்டுன்னு ஏதாவது ஒன்று மீட்ரு ஏற்றுறது. ஏண்டா டேய் இப்போ ஒரு இதாக ஒரு டைலாக் நச்சுன்னு ஒரே லைனில் சொல்கிறா அப்படின்ற. என்னண்ணா முதுகுலாம் பார்த்தா என்னண்ணா அவன் சேப்பாக வர இருப்பாப்ல வையாபுரி. என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது, முதுகில் ஜன்னல்லாம் வச்சுருக்குது. என்ன ஜன்னலா எதுனால ஜன்னல் என்னண்ணா இது டெய்லர் பாஷையில் வந்து எனக்கு டெய்லர் வேலை தெரியும். டெய்லர் பாஷையில் இந்த மாதிரி பெரிய ரவுண்டு போட்டு நாட்டு கட்டினா ஜன்னல் மாதிரி இருக்குன்னா அது ஜன்னல் ஜாக்கெட்டுன்னுவாங்க. ஜன்னல் ஜாக்கெட்டுன்னு இருக்கு. நல்லா இருக்குடா அது எப்படி சொல்லிடுறேன்டா அப்படின்ட்டு ஒன்று போயிட்டு என்னம்மா வாசகால் ஜன்னல்லாம் வச்சு ஜோராக்கிற அப்படின்னு அந்த டைலாக் போட்டார். அது வரை ஹிட் ஆயிடுச்சு அவருக்கு. அந்த படம் பெரிய ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் சார் என்ன வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி சார். அந்த மாதிரி கொடுக்குற எண்ணம். இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்களுக்கு செய்யணும்னு வந்திருக்காரு. நல்லா செய்யட்டும். அந்த எண்ணம் அப்பயே அவருக்கு உண்டுன்னு சொல்ல வரேன். சூப்பர். இப்போ படம் வந்து இதுக்கப்புறம் நடிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஜனநாயகம் தான் கடைசி படம் அப்படின்னு சொல்றாரு சார். வாழ்க்கையில கடைசின்றது யாருக்குமே தெரியாது சார். இதான் பயணம் இதான் பாதைன்றது யாருக்குமே தெரியாது. அதுக்கு கடவுளுக்கு தான் தெரியும் சார். அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். நம்ம அதுல ஒன்றும் சொல்றது தெரியல. ரைட், ஓகே சார். அது சம்மந்தமா நமக்கு தெரியாது சார். இப்போ விஜயகாந்த் சார் பத்தி பேசினதுனால அப்படியே கேட்குறேன். இந்த ரமணா படத்துல வந்துட்டு நீங்க ஒரு டெத்து சீனுக்கு வந்து இந்த காக்காலாம் கூப்பிட்ற மாதிரி இது இருந்தது. ப்ளஸ் வந்து நீங்க இந்த மாதிரி இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் மிமிக்ரிலாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்கு லைவா காக்காவை கூப்பிட்டு ஷார்ட் பண்ண ஒரு ஹார்பர்ல அது திருவெற்றியூர் ஹார்பர்ல பண்ணது. அது எப்படி சார் அந்த இது நடந்தது? ஏன்னா அது டெத்து சீனுக்காக தானே பண்ணது. விஜயன் சார் வந்து கிரெயின்ல பீச்சில் டெத்தா ஹார்பர்ல போட்டிருப்பாங்க அவரை. அந்த கிரெயின்ல அப்படியே தூக்கி அவரை பாடி தூக்கிட்டு வரும்போது காக்காலாம் பறக்கணும் ஷாட். அது ஷாட் இருந்தாங்க. அது எப்படி காக்காவை வர வச்சது? நான் கூப்பிட்டா அந்த அதில் வரும். அது காலையில மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை ஈவினிங் பண்ண முடியும். 1-2 காக்காவா எப்படி அவ்வளோ? அது வந்து ஷார்ட்ல இருக்கும். ஆமா, அது பார்த்துட்டு தான் எப்படி அது பாசிபிள். அது அப்படி பேசுனீங்கன்னா என்ன சொல்லி கூப்பிட்டு அவசரம் வான் கூப்பிடுறது தான் சார். அந்த ஷார்ட்ல அப்படிதான் முருகதாஸ் அப்படிதான் சொன்னாரு. எடுத்தோம். இது இன்னொன்னும் சொல்றேன் புரிஞ்சுங்க. முருகதாஸ் சார் முறையா நிக்காட்ஸில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது, அதாவது எஸ் சூர்யா சார் கிட்ட உதவியாளராக இருக்கும்போது வாலியா என்கிட்ட ஒரு கதை சொல்றாரு. ஹிச்காக் மாதிரி ஒரு கதை, காக்கா சம்பந்தமான ஒரு படம். அந்த ஹிச்காக் படம்னா குரோன்னு ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படத்தில் காக்கா சம்பந்தமான ஒரு சில இதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறாரு என்கிட்ட. பீச்சுக்கு ஒருத்தன் காரில் டெய்லி வருவான்,
அவங்ககிட்ட காக்கா கட்டலாம் பேசுவான் அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட சொல்கிறாரு அந்த கதையை, இது பண்ணும்போது சாத்தியக்கூற காக்காலாம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் கேட்குறாரு. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். ஆனால் அது பண்ணலாம் சார் இப்படின்னு சொல்லி சில ஐடியாஸ்லாம் நான் சொல்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் பணியாற்றுறதில்ல. அவர் பெரிய டைரக்டர் தீனா எடுத்துட்டாரு, பெரிய டைரக்டர் ஆகிட்டாரு. அப்புறம் ரமணா பண்ணிட்டாரு. ரமணாவில் தான் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் இதுவரை ஒரு நாள் கூட அவர் படத்தில் நான் வாய்ப்பு கேட்டதில்லை, நடித்ததும் இல்லை, நான் கேட்டதில்லை. பட் இந்த வர்ற படங்களில் தான் நம்ம போய் பண்ணுறது சார். இப்போ கேட்டாங்கன்னா போவோம். ஆனால் கூப்பிடுற படத்தை ஆடிஷன், இப்போ கூட சமீபத்தில் ஆடிஷன் போய் நடிச்சுட்டு வரேன். 2-3 படம் கூட ஆடிஷன் போய் பண்ணேன். அதெல்லாம் யூகோலாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. இத்தனை படம் நடிச்சுட்டேன், என்ன வந்து நம்மளை வந்து ஆடிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த காலத்துக்கு கேட்குறாங்க, தப்பு கிடையாது, பண்ணிக்கிட்டு போகலாம். ஆடிஷனுக்கு தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. கேரக்டருக்கு தானே கேட்குறாங்க, பண்ணலாம். தொழில் தானே அதுவும். அது போய் பண்ணுறேன். அது பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க படத்தில் என்ன ஓகே பண்ணுறாங்க, அந்த படத்தில் அப்படியே நடிக்கிறது, அவ்வளோதான். இப்போ சும்மா இந்த காக்கா இதுவே எடுத்துக்கலாம். அது இப்போ நம்ம படம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்டையும் வந்து நம்ம 2-3 டேக் எடுப்போம், போகும். எப்படி அந்த சீன் வந்து எவ்வளோ 2-3 டேக் போச்சா, இல்லை ஒரு டேக்கில் அது ஓகே ஆச்சு? சார் அப்போல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிப்பு, இப்போ ஆமாம் மெமரி கார்டு, அப்போல்லாம் ஃபிலிமு. ஆமாம், ரமணாலாம் ஃபிலிமு. அவர் எம்எஸ் பிரபு தான் கேமராமேன். அதுக்கு ஒரே அதில் இருந்துன்னா 6 பார் இருக்கணும். சைடில் சப்பரை சூட்டு போட்ட ஒரு 5 சிபிஐ அதிகாரிங்க, அந்த இது புலனாய்வு பண்ணுறவங்க அங்கே அதிகாரிங்க, பப்ளிக் க்ரௌடு, போலீஸு, அவ்வளோ பேருக்கும் நடுவில் அந்த க்ரெயின்லேருந்து ஒரு பாடியை தூக்குவாங்க. தூக்கி எடுத்துகிட்டு வரும்போது காக்காவாக பறந்துட்டு வந்து இந்த பாடி கீழே வச்சு போட்ட பிறகு க்ளோஸ்அப்பில் காட்டும்போது தான் அது யாருன்னு பார்த்தா விஜயனுடைய அவர் தான் ஆணிவேர், லஞ்சம் வாங்குறதோடைய ஆணிவேர் இவர் தான் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு இது ஒரே அந்த ஷாட்டில் தூக்கும்போது வரணும் காக்கா. ஒரே ஷாட் தான். அப்போலாம் ஃபிலிம் வேறு, மானிட்டர்லாம் கிடையாது, ஒரே டேக் தான். இப்போ நீங்கள் இந்த காக்கா பறவைகள், காக்காக்கும் ஒரு விஷயம் என்னென்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க, நான் கூப்பிட்டு ஒரு 5 செகண்ட், அதிகபட்சம் ஏரியா பொறுத்து இருக்கு, 5 செகண்டா 10 செகண்டான்னு ஏரியா பொறுத்து நானே சொல்லுவேன். அதுலேருந்து அவங்க கேமரா ஆன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆன் பண்ணிட்டா ஒரே டேக்ல வந்துடும், அவ்வளோதான். திருப்பி கூப்பிட்டா வராது. அதான் அதுக்கு தெரியும், ஆஹா ஒருத்தன் கூப்பிடுறான், கேமரால உனக்கு எடுக்கிறான்னு. அது கேமராலேருந்து எல்லாத்தையும் பார்த்தது சார், அதுக்கே தெரியும். அதனால சார் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்த இந்த கூட்டம் கிரேஸு, அந்த பவர் செகண்ட்ல வராது. அந்த ஃபர்ஸ்ட் டைமே பண்ணும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம்லேயே கரெக்டாக பண்ணிடணும். ரைட் சார். இப்போ உங்களுடைய இதில் அடுத்து என்னென்ன படங்கள் எதாவது கமிட் ஆயிருக்கீங்களா, பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன போயிட்டு இருக்கு சார்? எல்லாம் இந்த 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 இதில் தான், இதே கட்டப்பு தான். ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்தோம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி. ஆமாம், பயங்கரமாக எடுத்தாங்க கோட் ஷூட்லாம் போட்டு. இப்போ எல்லாம் என் தாத்தா, அப்பா, சித்தப்பா, தாய் மாமா கேரக்டர் ரோல் தான். காமெடி யாரும் கொடுக்கறதில்ல. எது கொடுத்தாலும் பண்ணலாம் சார், அவ்வளோதான் சார். படங்கள் போயிட்டுருக்கு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், அந்த என்னென்ன படங்கள்னு சொல்கிறேன், சொல்லக்கூடாது அது படம். ஏன்னா அவங்களே விளம்பரப்படுத்தாத முன்னாடி நம்மளே சொல்கிறது நல்லது கிடையாது. படங்கள் போயிட்டுருக்கு. உங்களுக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் சொல்லுவேன். ரைட். இப்போ பழைய காமெடி நடிகர்களில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வடிவேல் சார் மட்டும்தான் இப்போ இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் நடுவில் பிரேக் விட்டாங்க, மறுபடியும் இப்போ ரெகுலராக பண்ணிட்டு வராங்க. பட் அவங்க கூட இந்த ஒரு டீமாக முன்னாடி பேசின மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீமை வந்து சரியாக பார்த்துக்கிறது இல்லை, மறுபடியும் உள்ளே கொண்டு வரதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன? உலகத்தில் மனிதன் பிறக்கிறவன் யாரை நம்பியும் பிறக்கல சார். அவன் உழைப்பில் அவன் திறமையில அவன் தான் இது பண்ணுறான். அப்புறம் எது இங்கே என்ன டீம் என்ன இருக்குது இதில் சொல்லுங்கள். இப்போ ஒரு கட்சியில் சேர்ந்து ஒருத்தன் கட்சியில் பொறுப்பு போயிட்டு பெரிய மந்திரியாகி மினிஸ்டர் ஆகி பெரிய போஸ்டிங் வந்துடுறாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் வேற கட்சியில் அந்த கட்சி சரியாக வரல, தூக்கிட்டாங்கன்னா வேற கட்சியில் போய் சேர்றான்ல, அவ்வளோதான் சார். இவ்வளோதான். எதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஆனால் பழைய காமெடி நடிகர்கள் நல்லா ஃபேமஸாக செம்மையாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ புது ஆட்கள் வந்தோடனே பழைய ஆட்களே புது ஆட்களை தேர்ந்தெடுத்து போகிறாங்க, பழைய ஆட்கள் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி. கிடைக்கிறது தான் சார். இவங்களும் போய் பார்க்கணும், முயற்சி செய்யணும். அவன் கொடுக்கலன்னு சொல்கிறது நமக்கு தெரியாது. இதை பற்றி எனக்கு தெரியாது, அதான் சொல்கிறேன்ல. ரொம்ப போய் இப்போ நானும் தான் விவேக் சார் குழுவில் இருந்தேன். இன்றைக்கி எனக்கு ஒரு வயசான ரோலில் ஏதோ ஒரு ரோல் கொடுக்குறாங்கல்ல, சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு
கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். இன்னும் இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு கூட நடிகரா நான் இருக்கேன்ல, அந்த புகழ் தானே என்ன சொத்து சேர்த்தோம், ஒண்ணுமே கிடையாது, இந்த புகழ் தான். அவ்வளோ அந்த புகழோட அப்படியே போக வேண்டியதான். நடிகர்களே அவ்வளவுதான் சார். எல்லா நடிகரும் சொத்து குத்து வச்சிருக்கிறதுலாம் கிடையாது. அந்த ஒரு புகழ், சினிமான்ற ஒரு புகழ். இவர் நடிச்சிருக்காருங்க, நடிகருங்க அவரு. அந்த ஒரு விசிட்டிங் கார்டு தான். அதை வச்சுதான் சார் ரொம்ப நன்றி சார், உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. மேலும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், அந்த படங்கள்லாம் ஹிட் ஆகி எங்களுக்கு அகைன் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.